மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஜனநாயகன் படம் முழு படமும் வெளியாயிருக்கு இணையத்தில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அந்த மனுஷனை சுற்றி நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, மனசை தளர விடாதீங்க. ஒரு நேரத்தில் அந்த ஆள் வந்து சினிமாவில் இருந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதால அந்த மனநிலையிலே நீங்கள் வளர்ந்துறீங்க. அந்த விஜய்ங்கிற மனுஷன் எவ்வளோ சொகுசாக வாழ்ந்தாரோ அந்த காலகட்டங்களில் சினிமாவில் இருக்கும்போது, அதே மாதிரி நீங்களும் சொகுசாக இருந்தீங்க. விஜயை பார்த்து என் தலைவன் நல்ல வேண்டா வரல வேண்டா, அவனுக்கு எந்த பிரச்சனை நான் சண்டை போடுவேண்டா, அஜித்தை நான் அஜித் ரசிகர்கள் திட்டுவாண்டா, அப்பெல்லாம் அந்த இருந்தீங்க. அந்த காலகட்டம் வேற. அந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எங்க மழையிலையும் தண்ணிலையும் இந்த வெயிலையும் இவங்க திட்டுலையும் இந்த இவங்க படுத்துற பாட்டுலையும் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாப்புல. அப்போ அவரே அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாப்புல, நீங்களும் அந்த இடத்துக்கு இறங்கி வந்துடும். என் தலைவனை அடிப்பாங்க, திட்டுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, பொம்பளை விஷயத்தில் திட்டுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, ரிலீஸ் ஆகாத படத்தையே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாங்குற சக்தி உங்களுக்கு வேணும், புரியுதா? அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வில் பவர் இருக்கோ அதே வில் பவர் அவரோட ரசிகனுக்கு இருக்கணும், அவரோட தொண்டனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. இந்த ஜனநாயகன் படம் தற்பொழுது முழு படம் வெளியாயிருக்கு. ஏதோ 5 நிமிஷம் நாங்க அதுக்கு இப்போ முழு படம் வெளியாயிருக்கு. அந்த முழு படம் வெளியானதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் நமக்கு நம்மளாம் இந்த சினி ஃபீல்டில் உள்ளவங்க கிடையாது. ஒரு படம் வெளியாகிறதுக்கு நாங்கள் அந்த எடுக்கிறவங்கள ஷூட் எடுக்கிறோம்ல, அதில் எத்தனை ஷார்ட் எடுக்கிறோம், எங்கெங்கெல்லாம் கட்டு வருது, அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது கூட இருந்து பார்க்குறேன், எனக்கு தெரியும். அப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கேன். நேராக ஒரு கேமரா வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதில் எத்தனை கட்டு விழுவுது அப்படிங்கும்போது ஒரு சீனுக்கு மட்டும் இங்கே ஒரு கேமரா இருக்கும், அங்கே ஒரு கேமரா இருக்கும், அங்கே ஒரு கேமரா இருக்கும், மேலே ஒரு கேமரா இருக்குது. அப்போ அந்த 4 சீனையும் ஒன்று இணைக்கிறதுக்கு ஒரு எடிட்டர் எவ்வளோ கஷ்டப்படுவான், ஒரு டேரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவாப்ல, ஒரு ஆக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து தெரியுது. கஷ்டப்படுறான்னா அதுக்கேற்ற படம் கிடைக்குதுங்களேன். இதெல்லாம் அதோட கஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல. அப்படியாக இந்த ஜனநாயகன் படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. எனக்கு கடுப்பாக இருக்கேன், இவங்க எல்லா விஷயத்துலையும் போட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உனக்கு இருக்கிற கடுப்பு எனக்கு இருக்காதா? அதே மாதிரி தான் உன்னோட மனநிலையை தான் நான் பேசிட்டு இருக்கேன் தலைவா. எவ்வளோ அடி அடிச்சுக்கிட்டாங்களேன். இப்போ இந்த ஜனநாயகன் படமும் ஒரு பெரிய அடியாது விழுவுது. இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க, இல்லை விஜய் தான் வெளியிட்டு இருக்கிறாரு, இல்லை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க, விஜயே இது வந்து ஒரு இது பண்றாரு, இதுல ஒரு பொலிட்டிக்கல் பண்றாரு, படத்தை வெளியிட்டு பொலிட்டிக்கல் பண்றாப்புல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல எல்லாம் விஜய் வந்து பொலிட்டிக்கல் பண்றதுக்கான ஜனநாயகன் படத்தை வச்சு பொலிட்டிக்கல் பண்ணுவாப்புல. ஆனா படத்தை டக்குன்னு வெளியிட்டு இது மூலமா ஒரு இதை வச்சு கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு போக தேவை கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படம் ஒன்றும் இம்பாக்ட் கொடுத்தா போது கிடையாது. இப்போ சின்ன பிட்டா வெளியிட்டலாம் ஒரு இம்பாக்ட் கொடுக்குதா? முழு படத்தையே தேட்டரை வெளியிட்டு அது பெரிய இம்பாக்டா மாறி இருக்கும் கண்டிப்பா. சும்மா இணையத்தில் எவனோ ஒரு சீன் எடுத்து அதுவும் நேரடியாக ஹச்டி இல்லாமல் எவனோ பார்க்குற மாதிரி அதை வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு வந்து அதை போய் என்ன மக்களுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறப்போ எனக்கு ஒன்றும் புரியல. சரி, என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜனநாயகனை சுற்றி, நம்ம ஜனநாயகனை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த தலைவனை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது முழு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. எங்களோட வீடியோக்குள்ள பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்ததுல கொஞ்சம் விஜயந்து போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எத்தனையோ முறை இதுக்கு முன்னாடி தலைவா படம்லாம் ரிலீஸ் ஆகும் போது, வேற படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் எல்லா இந்த வெப்சைட் இருக்குல்ல, அந்த படங்கள் வெளியிடுவாங்க, இந்த தமிழ் ராக்கர்ஸ், தமிழ் மூவி, வெப் அப்புன்னு நிறையா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து டக்குன்னு எதை பற்றி அவங்களுக்கு பெரிய காசு வந்துட்டு இருக்கும். ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணால் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் காசு வரும்ல, அதனால போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் மேலே போட்டுக்கிறாயா அந்த ஒரு மென்ஷன்ட் ஒரு ஆக்டரை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் சரௌண்டிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால இந்த படம் இப்போ வெளியாயிருக்கு, அந்த படம் எங்கள்கிட்ட இருக்கு, ஆனால் நாங்கள் வெளியிட மாட்டோம். யாவது எத்திக்ஸ், அந்த எத்திக்ஸின் படி நாங்கள் வெளியிட மாட்டோம். படம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆனது பிறகு, அஃபிஷியலி ரிலீஸ் ஆனது பிறகு தான் நாங்கள் அப்லோட் பண்ணணுன்றான். வாங்கி குடிக்கலாம், அந்த பையன்ட்டு பெப்சி மீறிட்டாலும் ஏதாச்சும் வாங்கி குடிக்கலாம். இந்த தேவையில்லாமல் இந்த ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்கீங்களே அவங்கள்ட்ட அவனுக்கு பெரிய அளவில் பணம் வரும். அந்த வெப்சைட்டுக்காரனுக்கு இந்த விஜய் படம் இன்னைக்கு வந்துச்சு ஜனநாயகன், அதை இன்னைக்கு வந்து ஒரு 1,00,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தா அவனுக்கு கோடியாக காசு வரும்யா. அதனால தான் அவங்க எதாச்சும் நடிச்சிட்டு இருக்காங்க, இல்லீகலாக நடத்துறாங்க இல்லை, ஆனால் அவனுக்கு பெரிய அளவில் காசு வரும். அந்த காசு கூட எனக்கு வேண்டாம். அந்த ஒரு நடிகனை சுற்றி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வார் நடந்துகிட்டு இருக்கு, அதில் இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த நேரத்தில் அதை நான் பயன்படுத்தி இந்த மனுஷன் அடிக்க மாட்டேன்னு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டுக்காரன் போட்டுக்காண்டா, மேலே போட்டுக்காண்டா. அவனுக்கு இருக்கிற எத்திக்ஸு, அவனுக்கு இருக்கிற மனப்பான்மை உனக்கு இல்லை. ட்விட்டர் எவனோ எங்கேயோ கஷ்டப்படுறேன் நமக்கு, நான் ட்விட்டர் அப்படியே கட் பண்ணி போடுறேன், இன்ஸ்டாகிராமில் கட் பண்ணி போடுறேன், யூடியூப்பில் கட் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறதுக்கு உனக்கு வந்து அடுத்தவனை பற்றியும் கவலை கிடையாது, இந்த நாட்டை பற்றியும் கவலை கிடையாது, உனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. சொல்லப்போனால் நீ இப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்தின் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறியே, நீ உன் பொண்டாட்டி பிள்ளை வச்சு நீ எப்பறம் அக்கறை வைப்ப? உன் பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம்னா நீ பதறவியா? உன் பிள்ளைக்கு ஒரு விஷயம்னா நீ பதற மாட்ட. உன் மனசே அப்படி இருக்கு, நீ எந்த கட்சி சார்ந்திருக்க அதே மாதிரி இருக்கு.
சீமான் கட்சியாக இருந்தால் அப்படி இருக்கும், நம்ம ஸ்டாலின் ஐயா கட்சியாக இருந்தால் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எந்த ஒரு நடிகனின் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இதே இடத்துல விஜயாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் சரி, இந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த அஜித் ரசிகங்கிற பேரில் நீங்கள் பரப்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அஜித் ரசிகர்கள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. அஜித் ரசிகர் நிறைய பேர் திட்டிட்டு வருவீங்க. உண்மையான அஜித் ரசிகன் இதெல்லாம் விரும்ப மாட்டான், அதெல்லாம் பண்ண மாட்டான். இது அஜித் ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு பின்னாடி அவன் ஒரு டிஎம்கேக்காரனாக இருப்பான், இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரனாக இருப்பான். அந்த பொறுக்கி நியாய பற்றிலாம் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக அஜித் ரசிகர்கள் நீங்கள்லாம் தப்பாக பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இல்லை நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஒரு வெரி ஜெனுவனாக நிறைய அஜித் ரசிகர்கள் இதெல்லாம் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது முழு படமும் வெளியாகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முழு படத்தையும் விஜய் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் அவர் ஒரு அரசியலை கட்டமைக்க பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ பேசப்பட்டு வருகிறதுங்களே. இதை விஜய் வெளியிட்டா, ஒருவேளை அவரே வெளியிட்டு தான் வச்சுங்களேன், அவருக்கு இதில் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இது வெளியிடுக்கு என்ன சாத்தியக்கூறு அப்படிங்கிறத பார்ப்போமா. சரி, ஒருவேளை இந்த படத்தை விஜய் தரப்பு தான் பேசி சீட்டு லைட்டாக வெளியிட்டாங்க, ஒரு 2-3 காட்சி, முழு படத்தை எப்படியா வெளியிடுவான். சரி, இந்த முழு படத்தை வெளியிட்டுட்டான்னு வச்சுக்கல, அதனால் விஜய்க்கு என்ன லாபம் அப்படின்னா ஒரு லாபமும் கிடையாது. அந்த மனுஷன் இந்த படத்தை வெளியிடணும்னா அவருடைய இந்த தமிழக வெற்றிக்காரன் ஒரு யூடியூப் இருக்குல்ல, அந்த யூடியூப்ல வெளியிடலாம். எவன் கேட்பாங்கிறான், அவர் ரைட்ஸ் இருக்கு. அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் உனக்கு பணம் தரேன், இந்த படத்தை நான் வெளியிடுறேன்னா எவனும் கேட்க முடியாது. யூடியூப்ல இந்த ஷார்ட் மூவிலாம் வெளியிடுறாங்க, அதுக்கெல்லாம் எதாச்சும் இது இருக்க, இந்த சென்ட்ரல் போர்டு அந்த மூவியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, சென்சார் பண்ணுறாங்க, சென்சார் போர்டோட சர்டிஃபிகேட் வெளியிடுறாங்க. அது மாதிரி வெளியிட்டு போயிடலாம்யா. அவர் எதுக்கு சின்ன கட் பண்ணி வெளியிடணும்? ஏன்னா நம்ம விஜய் ஆண்டனி தலைவர் போடுவாப்பல, எப்படி போடுவாப்பல, சின்ன 6 நிமிஷத்துக்கு பீஸா 2 பீஸா கட் பண்ணி விட்டுருவாப்ல. அது ஒரு ப்ரொமோஷன். விஜய் நினைச்சிருந்தா அந்த மனுஷன் தன்னோட யூடியூப் சேனல்லையே அதை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ₹1 கேட்க முடியாது. அபிஷியலும் சரி, அன்அபிஷியலும் சரி, ₹1 கேட்க முடியாது. அப்படி வெளியிட்டு போயிருக்கலாமே. அவர் எதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல? அங்கே ஒருத்தன் போட்டுருக்கிறான் 500 கோடி 600 கோடி படத்தை போட்டு எடுத்துட்டு உட்காந்துக்கிறான் கேவின் ப்ரொடக்ஷன். இப்படி அப்படி வெளியிட முடியுமா? ஸோ பைத்தியாரதமாக பேசிட்டு இருக்க கூடாது, கொஞ்ச நாள் புரிதலோட பேசணும். விஜய் வெளியிட்டு இருந்தா அது தற்கொலைக்கு சமமானம், புரியுதா? அப்படி வந்து இல்லை சின்ன பீஸை மட்டும் ஏன் கட் பண்ணி போடணும், எனக்கு புரியல. அதை தெளிவாக ஹச்சிலே போட்டு போயிருக்கலாமே. ஏதாச்சும் பேசுன்னு பேசிட்டு. ஒருவேளை இப்போ வந்து இந்த கேவின் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து அஃபிஷியலாக ஒரு பேப்பர் வெளியிட்டு இருக்கிறாங்க, அறிக்கை ஒன்று. அதுக்கு பிறகு இவர் நம்ம யார் ஹச் வினோத்தெல்லாம் சொல்லிட்டாப்ல. என்ன சொல்லிட்டாப்னா, இது வந்து எங்களுடைய கனவு, ஒவ்வொரு காட்சிகளும் இது எங்களுடைய கனவு, அதெல்லாம் நீங்கள் சதைச்சிடாதீங்க, யாரும் ஷேர் பண்ணிடாதீங்கன்னா நாங்கள் நான்லாம் பார்க்கவே இல்லை, புரியுதா? அதாவது ஒரு சின்ன பீஸை மட்டும் போட்டுருந்தானுங்க, அதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்களாம் பார்க்க விரும்பவும் இல்லைங்களே. அதெல்லாம் உள்ள என்னென்ன பேசியிருக்காங்கிற டீட்டெயில், என்னென்ன படம் மூவிங்கிறத எங்களால் கணிச்சு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக இது கொண்டு வர முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் விஜய் அவர்கள் வெளியிடுவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கரு கிடையாது. ஒருவேளை இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் நேரடியாக எங்கள் ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த படம் வந்து வெளியிட்டுட்டாங்க, எங்களுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை வேணும், எது வெளியிட்டே ஆகணும்னு சொல்லி அப்படி சொன்னால் அவங்க வெளியிடுவாங்கன்னு கேட்டால் அவங்க எடுத்து பார்த்துட்டு வெளியிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் தேர்தல் நடைமுறை விதி ஒன்று இருக்குது. அந்த விதியின் 126 படி தான் இந்த படம் ஜனநாயகம் படம் இப்போ வெளியிடக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க. ₹500 கோடி பணம் வேணும் முக்கியமா, இல்லை உனக்கு எலெக்ஷன் முக்கியமான, எலெக்ஷன் தான் முக்கியம். அப்படி இருக்க பட்சத்தில் இதை எந்த இடத்துலையும் அவங்க அப்ரோட் பண்ணி இந்த படத்தை வெளியிடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுங்கிறது தேவையில்லாத வேலை. இதை ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு விஜயும் அந்த கேவின் ப்ரொடக்ஷன் சீனை கிரியேட் ஐயோ படம் ரிலீஸ் ஆகிட்டுங்க நீங்கள் வெளியிடுங்கன்னா வெளியிடுற வாய்ப்பு கிடையாது. இப்போ எலெக்ஷன் டைமுக்கு தான் நீ என்ன நடந்தாலும் சரி, எலெக்ஷனை வெளியிட்டு தான் சரி, முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் சில காட்சிகள் வந்து மக்கள் மனசை மாற்றுங்கிறதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. முழு படமே வெளியாகி மாற்றினா அது வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் விஜய் அவர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படத்தை வெளியிடணும், முடியலை. அதுக்கு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு. அதனால் இது முழுக்க விஜய் அவர்கள் மூலமாக தான் பரப்பியிருக்கு, விஜய் தான் பரப்பியிருக்கிறாருன்னு இந்த சாக்கடையெல்லாம் கத்தி கிடக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு சாத்தியக்கூறு கிடையாது. அதெல்லாம் போய் ஒரு தாய் சுமந்தெடுத்த ஒரு குழந்தைய சுமந்தெடுக்கிற மாதிரி தான் அந்த படம் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஜனநாயகன் படம். அதுக்கு எவ்வளோ ஜனநாயகன் படம் கிடையாது, எல்லா படமும் அப்படி தான். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பான். இன்னும் அவனுக்குலாம் பணம்லாம் செட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய அந்த ஃபைட்டு சங்கம் வச்சுருவாங்க, சண்டை போடுறதுக்குலாம் ஒரு சங்கம் அவங்களுக்குலாம் பணம்லாம் பெருசெல்லாம் செட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படம் வந்து ஓடுனது பேர் தான் பெரிய லெவலில் எல்லாருக்கும் செட்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து அவதூறு. இதை யார் பரப்பியிருப்பா? மனுஷன் 2 நாளைக்கு மட்டும் தான் பேசுகிறாப்புல. இதில் வந்து ஜனநாயகன் படம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதுக்கு 2 நாள் கட்சியில் அந்த எடிட்டர் டேபிள்லேருந்து வெளியாக இருக்குன்றாங்க, அந்த எடிட்டர் நம்பர்லாம் இருக்குது, அப்போல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது திட்டமிட்டு சில சகுனிகள் விஜய் அவர்கள் இந்த நேரத்தில், அதாவது விஜய் சொல்லியிருந்தா அப்படி இல்லை, என்ன இருந்தாப்புல, ஜனநாயகன் படத்தை நீ முடக்கினா நான் வருத்தப்பட்டு நினச்சியாடா
அப்படின்னு கேட்டது அப்படில. சரி நான் படத்தை வெளியிடுறேன் முடக்கிறான்டான்ட்டு ஒன்று கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலேயே இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அந்த மனுஷன் எல்லா விஷயத்திலும் அடிச்சிட்டாங்க, இந்த விஷயத்துல அடிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப வருத்தம். நான் இதுக்கு முன்னாடி எந்த படம் விஜய் படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோலாம் போய் பார்த்து கிடையாது. விஜய் படம்லாம் கத்திக்கிட்டு எல்லாம் எதுவுமே பார்த்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் காவலன் படம் நினைக்கிறேன், காவலன் படத்தை போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக விஜய் படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்த்தவொன்னா ஒரே ஒரு படம் தான். அது எனக்கு விவரம் தெரியாமல் அப்போ போய் பார்த்தது. அப்போல்லாம் அஜித் ரசிகர் தான் கூட்டு போயிட்டாங்க விஜய் படம் பார்த்தது. அதுக்கு பிறகு எனக்கு இந்த படம் தான், இந்த படம் வரணும், வந்து ஜெயிக்கணும், அதில் உள்ள அரசியல் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகிலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தை பற்றினா அந்த தேடல் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் அந்த படத்தை வெளியிடுவாங்கன்னு. கடைசியில் படத்தை வெளியிட முடியாதுங்கிற சுச்சுவேஷனுக்கு போய் சரி வந்துட்டு போகுது, எலெக்ஷனுக்கு பிறகே வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் வந்துட்டு. இப்போல்லாம் இந்த படம் வந்தானே வராமல் இருந்தானே, இது எலெக்ஷன் நல்லபடியாக முடிச்சா போகுங்கிற மனநிலையில் நாங்கள்லாம் வந்துட்டோம். அந்த படம் எலெக்ஷன் பிறகு விளையாட்டு. அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வெளியிட்டு இதை நான் ஒன்று பிரேக் பண்ணுறேன், விஜயை பிரேக் பண்ணுவதற்காகவே விடப்பட்ட படம். இதனால விஜய்க்கு சிம்பதி கிரியேட் ஆகும், சிம்பதி கிரியேட் ஆகும். இது ஒரு சிம்பதி கிரியேட் தான். நீ என்ன பண்ணாலும் அது விஜய்க்கு சிம்பதி தானே கிரியேட் பண்ணிட்டு முட்டா பயிரோட அப்பயே சொல்லிட்டு இருக்கிற. நீ விஜய் தொட்டாலே அவங்களுக்கு சிம்பதி கிரியேட் ஆகும்டா. என்னைக்கே நடந்த அந்த தலைவா படத்தை எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. தலைவா படத்தை வந்து எப்படி சதிச்சிட்டாங்க தெரியுமா, தலைவா படத்தை எப்படி சதிச்சிட்டாங்க தெரியுமா, அப்படி இந்த சர்க்கார் படத்தில் அடிச்சு உடச்சாங்க கட் அவுட்டை அதிமுக ஆறேன். அது சிம்பதி கிரியேட் ஆனிச்சு. இந்த படம் செம்ம ஹிட் ஆனிச்சு காரணம் சிம்பதி கிரியேட் பண்ணிட்டாங்க. தலைவா படத்தை முடக்கணும் சிம்பதி கிரியேட் பண்ணது. நீ ஜனநாயகம் இந்த பாடு படுத்திக்கலாம், சிம்பதி கிரியேட் ஆகாதா? இவங்களுக்கு புரியலடா, நீ என்னடா தப்பா இல்லை கேம் ஆடுறீங்க, உங்களுக்கு அரசியலும் தெரில, களத்தை விட்டு போகனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு இழவும் தெரியல. அதான் சொல்லிட்டேன்னு, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிற இடத்துல கருணாநிதி இருந்திருந்தா விஜய் ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்குண்டா. உங்களுக்கு ஒன்றும் பண்ண தெரியலையா? ஒரு பூமாலையை கொண்ட கொடுத்துட்டாங்க, குரங்கு கையில் கொடுத்துக்கிறான். அந்த பூமலை கிழிச்சு வீசுது. அந்த பூமலை கிழிச்சாலே முடக்கி தனியாக கழிச்சு பதுக்கி வச்சாலும் அந்த பூமலை யாருக்கும் தெரியாது. நீ பிச்சு மக்கள்கிட்டே வீசுற, அதை மக்கள் எடுத்து அந்த பூமாலை எடுத்து வாசிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறாயா? அதை தான் சொல்கிறேன். நீ இந்த ஜனநாயகன் படத்தை இன்னைக்கு வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மத்தியில் உள்ள குரூப்பும் மாநிலத்தில் உள்ள குரூப்பும் சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த பெரிய ப்ராக்சி ஃபுல்லாக பண்ணது முழுக்க அவங்க தான். இதற்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லைன்னா அந்த படத்தின் அந்த குரூப்புக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு விஜய்க்கு நீங்கள் மைலேஜ் ஏற்றிட்டு, நீ விஜயை முடக்கி வச்சா மைலேஜ் ஏறுது, படத்தை முடக்கி வச்சா மைலேஜ் ஏறுது, படத்தை திட்டத்தினமா வெளியிட்டா மைலேஜ் ஏறுது. 2026 ஏறி அந்த சீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க செத்தீங்க. எம்ஜிஆர் உயிரிழந்த வரைக்கும் உங்களை அந்த சீட்டு பக்கமே உடல இல்லை. அதே சம்பவத்தை நடக்க போகுது. அதை பொறுத்திருந்து பார்க்கணும்.